ஆ, யாரம்மா இந்த பிள்ளை? யார் வீட்டுக்கு வந்திருக்கு? 3 மணி ஆயிட்டு. இந்த நேரத்துல எப்படி வந்துகிட்டு இருக்கு ஒத்தையில? இந்த நேரத்துலயா இந்த பிள்ளை வருது? யார வீட்டுக்கு வரதா இருக்கும்? ஏ பிள்ளா, ஏ பிள்ளா, இங்க வாமா. என்ன பாடிக்கிட்டு வா. யாரம்மா நீ? ஆ, ஒத்தையில இந்த நேரத்துல வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இங்கன்னு வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? பாட்டி, சின்ன தெரியல உங்களுக்கு? இதே ஊர்ல பிறந்து வளர்ந்து எல்லாமே இங்கதான் இருந்திருக்கேன். எனக்கு என்ன பையன் இந்த வீட்டு சைடு வர்றதுக்கு? ம், இங்க பாருங்க பாட்டி, தெரியுதா இல்லையா ஆள் யாருன்னு? இல்லம்மா, கண்ணு தெரிய மாட்டேங்குது சரியா. தூரத்துல நின்னா கூட ஏதோ ஒரு உருவம் தெரியுது. ஆனா பக்கத்தோடி நின்றா சரியா தெரியப்பட்டது புரிய மாட்டேங்குதுமா. யாரம்மா நீ? இந்த ஊர் தானே உனக்கு? இந்த ஊர்ல நான் உன்னை பார்த்தது இல்லையாம்மா? ஐயோ பாட்டி, சுப்பம்மா பேத்தி, இளவரசி பொண்ணு பாட்டி. ஆ, இளவரசி பொண்ணா? சரி சரி சரி, சிப்பந்தான் பிடிப்படுது. வீட்டுக்கு வந்தியாமா? அப்பமே யோசனை பண்ணேன். ஏமா இப்படி நேரம் கெட்ட நேரத்துலயா வருவ? கொஞ்சம் முன்கூட்டியே வர வேண்டாமா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வருவ நீ? ஆ, ஆ, புரியலையே. பாட்டி என்ன சொல்றாங்க? எம்மாடி, என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் இங்க வந்துட்டு போக வேண்டாமா சீக்கிரமா? நீ இவ்வளவு நேரம் கழிச்சா வருவா? ஆ, ஒருவேளை நம்ம இங்க வரவே இல்லையா அதை சொல்றாங்களோ? அதுவா பாட்டி, வேலை இருந்துச்சு பாட்டி. அவருக்கும் வேலை கரெக்டா இருக்கு. எனக்கும் இப்பதான் நாங்க வீடு மாறி இருக்கோம் புதுசா. அம்மா வந்து பார்க்க முடியல, அதனாலதான் வர முடியல. இல்லைன்னா அம்மா வந்து பார்க்காம இருப்பானா என்ன சொல்லுங்க? ம், சரி சரிம்மா. என்னமோ சொல்லுறா, சரியா கேட்கவும் மாட்டேங்குது. இந்த காதுக்கு வைக்கிற மிஷினை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேன். இந்த சைடு ஒரே திருடனுங்க தொல்லையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கிடக்காங்க. பார்த்து வீட்டோடி போமா சீக்கிரமா. ஓ, நம்ம ஊர்ல திருடனுங்க தொல்லைலாம் வந்துட்டா பாட்டி? நீங்க சொல்லும் போதே எனக்கு அவ்வளவு பயமா சிரிப்பா தான் இருக்கு. எப்படி இந்த ஊர்ல எல்லாம் மாறிட்டு பாத்தீங்களா பாட்டி? சரிங்க பாட்டி, எனக்கும் நேரமாச்சு, வீட்டுக்கு போயிட்டு உடனே கிளம்பணும். பாட்டிமா, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன், நேரமாச்சு. சரிம்மா சரி, நேரம் ஆயிட்டு. என்னம்மா அங்கன்னு எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கேன். சரிம்மா, பா பா, பார்த்து போயிட்டு வா. என்ன முடிஞ்சிருக்கும்? சரிங்க பாட்டிமா, நான் கிளம்புறேன். அந்த காலத்துல வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னா எந்த ஒரு குறையும் இல்லாம எல்லாருக்கும் சொல்லி எடுத்து பண்ணுவாங்க. எல்லாரும் சொன்ன வார்த்தைக்கு மதிச்சு அந்த நேரத்துக்கு சொன்ன நேரத்துக்கு டான்னு நிப்பாங்க. இப்ப எங்க? இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு சும்மா தலைய காமிச்சிட்டு ஓடுனா போதுமல்ல இருக்கு. ஒரு சில பிள்ளைங்க வரையும் செய்ய மாட்டேங்குது. வளகாப்பே முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த பிள்ளை வந்திருக்கு. என்ன சண்டையோ என்ன சச்சரவோ யாருக்கு தெரியும்? சரி, பயிறு கப கபான பசிக்க செய்யுது, போயிட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். வெளியே சாப்பாடுலாம் போட்டிருக்காங்க. யார் வீட்டுல இருக்கும்? யார் வீட்டுல இருந்தா என்ன? அம்மா, 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 அனு வந்திருக்கேன். ஐயா முத்துமாரி, சிவ எங்க இங்க வந்தா? சிவ என்ன சொல்லாம கொள்ளாம இப்படி வந்து நின்றுட்டு இருக்கா? சிவனுக்கு யாரு சொன்னதுன்னு தெரியலையா? ஏங்க நீங்க என்ன பாக்குறீங்க? ப்ராமிஸா நான் யார்கிட்டயுமே சொல்லல. ரகு கிட்ட கூட நான் சொல்லவே இல்லை. யார்கிட்டயுமே உண்மையை நான் சொல்லவே இல்லைங்க. நீங்க எங்க என்ன பாக்குறீங்க? உண்மையை சொல்லல முத்துமாரி, நம்புங்க முத்துமாரி. நான் காலையில வரைக்கும் நீங்க சொல்லுங்கன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் சீரியஸாவே யார்கிட்டயும் சொல்லல. லூசி, பதட்டமாவத? நான் தான் திரும்பி பார்த்தேன், அதுக்கு இவ்வளவு பதட்டமாவத? மேலதான் வரேன்னு நினைக்கேன். சத்தம் கேட்க இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? அத்தை, ஏயா இதுல சமாளிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வளகாப்பு பண்ணும், முடிஞ்சுட்டு அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு நம்ம மறைக்கிறதுக்கு? நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே. இல்லையா, சொல்லாம கொள்ளாம பண்ணிருக்கோம். அவளும் நினைப்பாளா நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே? அனு சொன்னா புரிஞ்சுக்கிற பிள்ளைதான். ரகு தான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாரு, அனு சொன்னா புரிஞ்சுப்பான். ஏங்க, உங்க அத்தை பொண்ணு அனு சொன்னா புரிஞ்சுப்பானா? அப்ப என் அத்தை பையன் ரகுவும் சொன்னா புரிஞ்சுப்பான். ஷாரு, ரகு சொன்னா புரிஞ்சுப்பான், இதை நம்பணும். எனக்கு காது குத்தாத நீ, சரியா? இது வளகாப்பு தான் ஃபங்க்ஷன், காது குத்துற ஃபங்க்ஷன் இல்ல. உனக்கு வளகாப்பு முடிஞ்சிட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, தைய தக்கன்னு வாழத்துக்கு பூமிக்கு குதிப்பானே தவிர எந்த சுச்சுவேஷன்ல நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். அப்படியேப்பட்டவன் தான் ரகு. நிதானம் கொஞ்சம் கூட இல்லாதவன். ஆமா, யோசிக்காம எங்க வீட்டு பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். கொஞ்சம் கூட நிதானமே இல்லாதவரா ரகு. அவன் எப்படிதான் டாக்டர் ஆகணும்னு எனக்கே புரியும். அதான் சொல்றேனே, அனுவ தெரியாதனமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அனு, வாமா அனு. அனு, யாமா இப்படி கோவப்படுறா? இப்ப என்னாச்சுன்னு இப்படி கோவப்படுறா நீ? என்ன நடந்துகிட்டு இருக்கு? வெளியே இருந்து பார்க்கும்போது அப்பமே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, யாரோ வீட்டுல ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஆனா நம்ம வீட்டுல இருக்கோம்னு நினைச்சு கூட பாக்கல. அதுவும் உங்க 2 பேரோட வளகாப்புன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பாக்கல. ஆனா இப்படி யாருக்குமே சொல்லாம நடத்திருக்கீங்க, அது கூட பரவாயில்ல. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் புருஷனை பத்தி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்ப? ஆமா, அவர் கோவப்படுவாரு தான், இல்லன்னு சொல்லல. கண்ட விஷயத்துக்கு எல்லாம் கோவப்பட மாட்டாரு. அவருக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா அந்த விஷயத்துக்கு கோவப்படதான் செய்வாரு. அவருக்கு பிடிக்காத விஷயத்த யார் என்ன பண்ணாலும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றது அவரோட பழக்கம். எப்படி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்க? அவர் இல்லாத நேரம் இந்த மாதிரி தான் பேசுறீங்களா நீங்க அவரை பத்தி? தள்ளி போமா நீ.
அது ஏமா அம்மா இப்படி தள்ளி விடுறா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, வளகாப்பே பண்ணி முடிச்சாச்சு, ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு கூட தோணல அப்படிதானே? அனு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அனு. அவன் கோவப்படுவான்ல, அததான் மீன் பண்ணி சொன்னேன், வேற எதையும் மீன் பண்ணி சொல்லல. நீ இவ்வளவு கோவப்படுறதுக்கு இங்க எதுவுமே நடக்கல. அதுவும் இல்லாம நாங்க சொல்றோம், கொஞ்சம் பொறுமையா இரு. வளகாப்பு யாருக்குமே சொல்லல அனு, அதனாலதான். ஓ, நாங்களும் யாராயிட்டோம் அப்படிதானே? ஐயோ அனு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க ஏன் ரகு மாதிரி இவ்வளவு கோவப்படுறீங்க? சேங்க, எனக்கும் என் புருஷனுக்கும் நீதானன்றதே கொஞ்சம் கூட இல்லங்க. நாங்க இப்படிதான் 2 பேரும், போதுமா? உங்ககிட்ட எல்லாம் பேசி என்ன? எங்க அம்மா வீடுன்னு சொல்லி இங்க வந்தேன். இங்க வந்தாதான் தெரியுது எங்க அம்மாவே என்கிட்ட உண்மையா இல்லைன்னு சொல்லி. சேமா, அவங்கதான் என்ன யாரோன்னு நினைச்சிட்டாங்க. நான் நீ பெத்த பிள்ளை தானமா, என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு கூட தோணல. இந்த மாதிரி யாருக்குமே தெரியாம வளகாப்பு பண்றாங்க, யார்கிட்டயும் சொல்லல, அதனாலதான் நீ தப்பா எடுத்துக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு தான் என்னமா? அப்படி சொல்லியிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன்ல. இப்ப இங்க வந்து அவங்களுக்கும் சங்கட்டம், எனக்கும் சங்கட்டம். ஒரு வார்த்தை சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல நானும் என் புருஷனும் சோத்துக்கு வந்து நின்றுவோம்னு நினைச்சிட்டீங்களா? ஒருவேளை சோறு கூட இல்லாம நிலைமையில நாங்க இன்னும் போகல. ஆனா இவ்வளவு கேவலமா எங்களை நடத்துவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அனு, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளு, சரியா? அதுக்கப்புறமா தைய தக்க குதிக்கலாம். அவனுடைய குணம் அப்படியே உனக்கும் இருக்கு, அவன் கூட தானே இருக்க, அப்ப அப்படித்தானே இருக்கும். முத்துமாரி, போதும், நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத என் புருஷனை பத்தி. என் புருஷனை பத்தி பேசுற யோகியதை இங்க யாருக்குமே கிடையாது. அது எப்படி யாருக்குமே சொல்லலையா? அப்ப நாங்களும் உங்களுக்கு யாரோ தானே? யாரும் நினைச்சிட்டீங்க. நான் தான் நீங்க எல்லாருமே சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது, நீங்க எல்லாருமே என்ன ஒதுக்கி வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. இந்த விஷயம் ரகுக்கு தெரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுவாரு. கொஞ்சம் கூட யோசிக்கல. சும்மா நீ கூட என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல? உன்கிட்ட தான் நான் கேக்குறேன். அனு, இந்த விஷயத்துல கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்ல அனு. நானும் ஆரம்பத்துல கோவப்பட்டு இவர்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன் ரகு கிட்ட சொல்லணும்னு சொல்லி. சேங்க, காரணம் எல்லாம் வேண்டாங்க ப்ளீஸ். எங்களை யாரும் நினைச்சிட்டீங்க, அவ்வளவுதானே. ஷாரு கிட்ட இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. எனக்கு என் அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. இங்க வந்து பார்க்கும்போது இது என் அம்மா வீடு இல்லன்னு தான் எனக்கு தோணுது. அனு, என்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ? என்னமா பேசக்கூடாது இல்ல என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லு. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன நினைக்கணும் நானே? இப்படி என்கிட்டயும் அவர்கிட்டயும் சொல்லாம தனியா வளகாப்பு எடுத்து பண்ணிருக்கீங்க. மாமியாருக்கு தெரிஞ்சா இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் கொஞ்சம் கூட யோசியாமா நீ? சொல்லுமா. அந்த பொம்பளை சும்மாவே தைய தக்கன்னு குதிக்கிறாங்க. நீங்க யாருமே அவங்களுக்கு மரியாதை தர மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இதை வர சொல்லாம பண்ணிருக்கீங்க. அவங்க முந்தானத்து வரைக்கும் என்கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்க, இந்த மாதிரி வளகாப்புக்கு என்ன விசேஷம், என்ன எதனா சொன்னாங்களான்னு சொல்லி. என்கிட்ட எதுவுமே சொல்லல பாட்டி, நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த பாட்டி என்ன நினைப்பாங்க சொல்லு. அனு, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுலாம் இல்லம்மா. யார்கிட்டயுமே சொல்லலன்னு சொல்லி முத்துமாரி சொன்னான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லி நீ அவர்கிட்ட கேட்டு அது சங்கட்டம் தானே, அதனாலதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா சொல்லிக்கலாமே நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க வந்து இங்க நான் வந்து இங்க வரவே கூடாதுன்னு நினைச்சிருக்கேன், அப்படிதானே? அனு, கோவம்ன்றது கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இரு. போதும் முத்துமாரி, உங்க பொறுமைலாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. நீங்க வந்திருக்கவே கூடாது, நான் கிளம்புறேன். அனு, வாங்கத்த வாங்க. சாரி, நீங்க எல்லாருமே ஒன்னா ஒரே குடும்பமா தான் இருக்கீங்க. நான் தான் வெளியே இருந்து வந்திருக்கேன். உங்களை நான் எப்படி வாங்கன்னு சொல்ல முடியும்? என்னத்த முத்துமாரி என்ன யார்கிட்டயுமே சொல்லல அப்படிங்கிறா? அப்ப நானும் யாரோ தானா? இந்த குடும்பம் இல்லையா அத்த? நான் இத்தனை நாளா எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் பாருங்களேன். இதுவே என் குடும்பம் நம்பிக்கிட்டு இப்பதான் புரியுது. ஆனா நீங்க எல்லாருமே என்ன வேற ஆளதான் நினைச்சிருக்கீங்கன்ட்டு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே புகுத வீடு தான் அவளுடைய சொந்த வீடுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அம்மா வீடு சும்மா பேருக்குதான், அது அம்மா வீடுன்னு வேணா சொல்லிக்கலாம், அவளோட வீடு இல்ல அப்படின்னு. ஆனா இங்க அப்படியே நிஜமா தான் இருக்குல்ல. சொல்லுங்க அத்த, நீங்களே என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்களே. வார்த்தைக்கு வார்த்தை பொண்ணுன்னுவீங்க. இதே பூமாரிக்கு இப்படிதான் கல்யாணம் பண்ணி வேற இடத்துல கொடுத்துருந்தீங்கன்னா அங்கேயே சொல்லாம அப்படியே விட்டுப்பீங்களா? சொல்லுங்க அத்த, இவ வேற யாரும் நினைச்சுதான் இப்படி பண்ணீங்க. அனு, நீ இப்படி கோவப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லம்மா. கொஞ்சம் நிதானமா உட்காந்து பேசுவான். இளவரசி, தண்ணி எடுத்துட்டு வா, பிள்ளை உட்காந்து பேசு. இல்லத்த, இதுக்கு மேல இங்க இருக்க போற முடிவு இல்ல. அம்மா வீடுன்னு வந்தேன், ஆனா அதுவும் இல்லன்னு இப்பதான் புரியுது. ஓகே, எல்லாமே கொஞ்ச நாள் தான், சில காலத்துக்கு தான் சொல்லுவாங்க. அனு, அத்தை சொல்றது கேப்பியா மாட்டியா? உட்கார சொன்னா உட்காரணும். இளவரசி, நீ என்ன மடமட நின்னுக்கிட்டு போ, போய் தண்ணி எடுத்துட்டு வா. அனு, இங்க பாருமா, நீ நிதானமான பொண்ணுன்னு நினைச்சேன். நீ எப்படி கோவப்பட்டு நடந்துக்கிட்டா எப்படி? அதுவும் இல்லாம அவளுக்கு நேத்து நைட்டுல இருந்து இடுப்பு வலி ஆரம்பிச்சுட்டு, நேத்துல இருந்து வலிக்கு நீக்கிட்டு இருக்கா. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனதுக்கு எப்ப வேணாலும் வலி வரும்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ண முடியாத நிலைமையில நாங்க இருக்கோம். நீ நம்ம வீட்டு பொண்ணு, நீ தானம்மா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நேரத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வளகாப்பு பண்ற நேரத்துல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்ல அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ என்னால உட்காரவே முடியாதத்த. எனக்கு வலி தாங்கவே முடியல, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு அந்த பிள்ளை சொல்லுது. அப்ப எல்லாரையும் வர வச்சுட்டு வளகாப்பு சரியா நடக்கல அப்படின்னா என்ன நினைப்பாங்க? எல்லாரும் கை காது மூக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஆவலாதியோட பிறக்கணும். அதனாலதான் சரி வீட்டோட வச்சு போட்டுக்குமேன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல 4 பேரை கூப்பிட்டு வளையல் போட்டேன். யாருமே இல்லாம போட முடியாதுல்ல, அதனாலதான் அப்படி பண்ணேன். நீ படிச்ச பிள்ளை புரிஞ்சு பண்ண பார்த்தா நீ இப்படி கோவப்படுறா. உட்காரு. ஆமா அனு, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எந்த ஒரு இதுவும் இல்ல. ஆமா, நானும் நேத்துல இருந்து உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அத்தைதான் இந்த மாதிரி சொன்னதுனால சரி பரவாயில்ல, அவங்க சொல்றதும் சரின்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் புரிஞ்சுக்கோங்க அனு. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு யாருன்னா நினைப்போமா என்ன? நீ ஏன் இப்படி பேசுறா? இளவரசி மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம்.
சொல்லுமானு, நீ இப்படி பேசுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அத்தைக்கு உன் மேல ரொம்ப வருத்தம் போ. அத்தை, ஆனாலும் நீங்க சொல்லாம பண்ணது தப்பு தானே. இப்ப அவர் என்ன நினைப்பாரு? அவங்க குடும்பத்துல என்ன நினைப்பாங்க? உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க? இன்னைக்கு 7 மணி போல ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லியிருக்காங்க. நீ எதுக்கு கவலைப்படுற? ரகு தம்பி கிட்ட நான் பொறுமையா எடுத்து சொல்லிக்கிறேன். வீட்டோட இந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி நீ எதுவும் கவலைப்படாத. ரகு தம்பி எந்த தப்பாவும் நினைச்சுக்க மாட்டாரு. அதுக்கு நான் பொறுப்பு, சரியா? உன் மாமியார் என்ன இன்னைக்கு நேத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க? அவங்க என்னைக்குமே பேசிக்கிட்டு இருக்கிறது தானே. அந்த பாட்டியம்மா கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாங்க. அவள தானே உனக்கு பிரச்சனை. இதுக்கு போட்டு ஆச்சு பூச்சு தஞ்சாவூர்னு கத்திக்கிட்டு கிடக்கா. உக்காரு, வா. வந்தது வந்துட்டு அந்த பிள்ளைகையில 2 வளையல போட்டு விட்டு போ. சில்லாத்த, நான் கிளம்புறேன். இது நல்லா இருக்காது. அவருக்கு தெரியாம நான் அம்மா வீட்டுக்கு வந்ததே இங்க இருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு தான். இங்க வந்து நானும் செலிப்ரேட் பண்றேன்னு தெரிஞ்சா அவரு வருத்தப்படுவாரு. வேண்டாத்த, நான் கிளம்புறேன். ஆனோ, எனக்கே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ரகுவும் ரேஷ்மாவும் இல்லாதது காலையில இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க இப்ப வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டு வளையல் கூட போடாம போறேன்னு சொல்றீங்க. வளையல் போட்டு விட்டு போலாம்ல. 7th மந்த் வளகாப்பு நடக்கும்போது அப்படிதான். நீங்க எனக்கு வளையல் போடவே இல்லை. ஆனா நான் ஆசைப்பட்டேன் நீங்களும் ரகுவும் 2 பேரும் ஒன்னா நின்று போடுவீங்கன்ட்டு. ஆனா 9th மந்த் வளகாப்பு இந்த மாதிரி நடந்துட்டு. இந்த மாதிரி நேரத்துல ரகு இல்ல, நீங்களாச்சும் இருக்கீங்க. நீங்க வளகாப்பு போடலாம்ல. உங்களுக்கும் அது குழந்தை தானே. உங்க குழந்தைய தானே நீங்க நினைக்கிறீங்க, இல்லையா? அது வந்து என்ன அனு, எங்க மேல கோவம் இன்னும் போகலையா? சரி, எங்க மேல கோவத்திலேயே இருந்துக்கோ. அந்த வயித்துல இருக்க குழந்தை என்ன பண்ணுச்சு? அவங்களுக்காக நடக்கிற ஃபங்க்ஷன் தானே இது. வளையல் போட்டு விட்டு போலாமே. அதெல்லாம் போடுவா. அவங்க அம்மா காரி தண்ணி எடுக்க போயிருக்காளா, தண்ணியை குடிச்சிட்டு இருந்து சாப்பிட்டுட்டு பொறுமையா இருந்து போட்டுட்டு போவா. ஐயோ அத்தை, இல்ல, நான் கிளம்புறேன். கிளம்பலாம். முத்துமாரி கூட்டிட்டு போய் விட சொல்றேன், சரியா? வலையில இருந்து போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பு ப்ளீஸ். பிள்ளைத்தாச்சி பொண்ணு கெஞ்சிக்கிட்டு இருக்கா, நீ பாத்துக்கிட்டு இருக்கா போல. இதுதான் எங்க குடும்பத்துல இருந்து வளர்த்து உன கல்யாணம் பண்ணி அனுப்பியிருக்குமோ? அது வந்து அதெல்லாம் பாடலாம். சரிங்க அத்தை. சரி, வா உட்காந்து சாப்பிடு, வா. சின்னத்தை, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சாப்பாடு எல்லாம் வேண்டாம். சாப்பிட்டு வந்தாலும் சாப்பிடலனாலும் ஒரு வாய் சோறு சாப்பிட்டுட்டு தான் போடணும், வா. ஐயோ அத்தை, சொல்றத கேளுங்களேன். அடி வாம்மா. அத்தை வேண்டாம். வா. சரி. ஐயோ, இப்ப என்னப்பா பிரச்சனை? இப்ப தானப்பா உங்க பஞ்சாயத்து முடிச்சு வச்சுட்டு வந்து உட்காந்தேன். அதுக்குள்ள பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க. ஐயோ, முடியலப்பா என்னால. என்னப்பா பிரச்சனை உனக்கு? சார், நான் என்ன சார் பிரச்சனை பண்றேன்? சிலந்து இருக்கலை முட்டை பண்ணி சிவ பண்றதுதான் சார். இவங்க சரியா ஒர்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு என்னால் ட்ரெயின் பண்ணவே முடியாது சார். இதுக்கு மேல இவங்க இந்த ஹாஸ்பிட்டல். ஆமா, இவர் டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாருங்க சார், இப்படி வளர்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி ஆபீஸ்னு கூட சொல்ல தெரியல, ஹாஸ்பிட்டல்னு சொல்லிக்கிட்டு கிடக்கான். இவெல்லாம் மேனேஜர்னு சொல்லி. இவனுக்குலாம் மேனேஜர் போஸ்டிங் எவன் தான் கொடுத்தானோ அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியாது. சாரி சார், நீங்க தான் கொடுத்தீங்களோ? ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்துல பேசிட்டேன். இவனால எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க? கொஞ்சம் கூட நிதானமா சொல்லி தரணும்ன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்ல. என்னையா பண்ணிருக்க? ஐயோ சார், நேத்துல இருந்து டெவலப்பிங்னா என்னது, ப்ராஜெக்ட்னா என்னதுன்னு சொல்லி பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து, நீயும் நானும் சேர்ந்து டெவலப் பண்ணுவோமான்னு கேக்குறா சார். சின்னமா, ஐயோ சார், நான் கேட்டதை ஃபுல்லா கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. ஐ மீன், நான் என்ன கேட்க வந்தேன்னா, இவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்ப இவர் கூட சேர்ந்து தானே டெவலப் பண்ணணும். இப்போ ஒரு விஷயம் இருக்கு. 2 பேருக்குள்ள காதலோ இல்ல அன்போ நட்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அதை 2 பேரும் சேர்ந்து தானே சார் டெவலப் பண்ண முடியும். அதை தான் சொல்ல வந்தேன். அதை புரிஞ்சுக்காம இவர் என்னன்னா தப்பா புரிஞ்சுக்கிறாரு. ஒருத்தவங்க மனசுல தப்பான எண்ணம் இல்லைன்னா தப்பா தோணாது சார். இவர் மனசுல ஃபுல்லாவே என்னை பத்தி தப்பா தான் சார் நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் இவருக்கு பார்த்தாலே தப்பா தோணுது போல. இவர் கூட என்னெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது சார். அப்பா, இப்பதான் புரியுது இந்த ஆபீஸ்ல இந்த டிபார்ட்மெண்ட்ல ஏன் லேடிஸே இல்லைன்னு சொல்லி. சின்ன மாதிரி ஆளு இருந்தா எப்படி இருக்க முடியும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சார். சாரு, உனக்கு ஷியாம் மேல பயம், இதை நம்பணும், அப்படித்தானே? அடியே, உன் ஃபிட்டா வச்சுக்கோ, கண்ணு 2 கீழே வந்து விழுந்துரும். முட்டை கனி முட்டுக்கணின்னு சொல்லாதானே சொல்றல. இதுக்கு மேல அப்படி சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சில என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல, அவ்வளவுதான் சார். ஏய், என்ன தைரியம் தான் சென்னை இவர் ரூம்க்கு கூட்டிட்டு வந்திருப்ப. சென்னைக்கு உன்னால ட்ரெயின் பண்ண முடியாதா? உன்னை சென்னை பண்றேன்னு மட்டும் பாருடா, உனக்கு இன்னைக்கு இருக்குதுடி. இச்சிப்படா. ஐயோ சார், சிவ கூட என்னால இருக்க முடியாது சார். ஆமா சார், இவர் என்ன கல்யாணம் பண்ணிருக்காருல, அதனால இவர் என் கூட இருக்க மாட்டாரு. இங்க வந்து இருக்கிற டைமிங்கே ஒரு 8 hours 9 hours அவ்வளவுதான். எனக்கு இவர் சொல்லி தராரு சில தெரியாத ஒரு விஷயத்த, அவ்வளவுதான். சிவையாரு சார் என் கூட இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க சார். அதான் சொல்றேன், நீ முன்ன பின்ன தெரியாதவன் கூடலாம் நல்லா இழிச்சு பேசுனது என்னோட தப்பு தான். உன்னை எனக்கு தெரியாது, அப்படிதானே?
எனக்கும் உன்னை தெரியாது உனக்கு என்ன தெரியாது அப்படிதானடி? ஆமா, நீ யாரு? உன்னை எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே சொன்ன ஆபீஸ் வந்தா ஆபீஸ் விஷயம் மட்டும் தான் பார்க்கணும்னு. அப்ப ஆபீஸ்ல உன்னை எனக்கு தெரியாதுடா. என்னடா என்னடா என்னடா? சிதா நீ எனக்கு பார்த்து பயப்படுறதாடி? ம் ஃபிட்டா இங்கே தூக்கி போட்டு மிதிச்சிருவதானே என்ன? அப்படிலாம் இல்லையே. உண்மையாவே எனக்கு பயமா இருக்கும் உன்னை பார்த்தா. நம்பிட்டேன், நடிச்சிரு அப்படி. ஐயோ ராக்கி, சார் சிவலுக்குலாம் இனிமே என்னால டெவலப்பிங் பத்தி சொல்லி தர முடியாது சார். சிவ நான் ஒண்ணு சொன்னா சிவ டபுள் மீனிங்ல வேற மாதிரி போய் கேட்கிறா சார். அங்க எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி இவ கேட்கிறா சார். சிவலுக்கு என்னால டெவலப்பிங் எல்லாம் சொல்லி தர முடியாது. சிவலுக்கு சுட்டு போட்டாலும் ஐடி ஃபீல்டு ஒர்க் அவுட் ஆகாது. போயிட்டு பெஞ்சை வேணா கிளீன் பண்ண சொல்லுங்க. இந்த முகர கட்டைக்கெல்லாம் அதுதான் சரிப்பட்டு வரும். சிவலுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரவே வராது. ஐயா இருமா கேக்குறேன். இங்க பாருங்க ராக்கி, அவளுக்கு வரும் வராதுன்றத நீங்க ஃபுல்லா ட்ரைனிங் பீரியட் முடிகிற வரைக்கும் அவளுக்கு நிதானமா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. 10 நாள் கூட ஆகலாம், அதுக்குள்ள எப்படி நீங்க அவளுக்கு வராதுன்னு முடிவு பண்ணிடலாம்? ஆல்ரெடி வேலைக்கு சேர்ந்த 2 பேருக்கு அவனுங்களுக்கே ஒன்றும் தெரியல. இந்த பிள்ளை வந்த கொஞ்ச நாள்ல எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கதான் செய்யுது. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் நிதானமா சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை கத்துக்கோன்னு தான் எனக்கு தோணுது. சாரு சிவலுக்கு அதான் சொல்றேன்ல சார், சுத்தமா வராதுன்னு சொல்லி இந்த மூஞ்ச பார்த்தாலே தெரியாது செய்வாள செய்ய மாட்டாள. இங்க பாருங்க கார்த்தி, இன்டர்வியூ பண்ணி எடுத்தது நானு, கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணது நீங்க. எவ்வளவு டஃபா ரெடி பண்ணீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த கொஸ்டினை பார்த்து எனக்கே கொஞ்ச நேரத்துல தலை சுத்திட்டு, ஆனா அந்த பிள்ளையை கேட்ட கேள்வியில அன்டான்னு பதில் சொல்லிச்சு. இது எல்லாமே என்ன தெரியாமையா சொல்லிச்சு? தெரிஞ்சதுன்னு சொல்லிச்சு. ஏய் கரெக்டா தானே கேக்குறாரு. நீங்க தானே டஃப்பான கொஸ்டின் ரெடி பண்ணீங்க. பாருங்க, நீங்க ரெடி பண்ண கொஸ்டினே நான் எவ்வளவு அழகா முடிச்சிட்டேன்னு சொல்லி. ம், எப்படி? பல்ல உடைச்சிருவேன். பல்ல காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உன்னை கூடிய சீக்கிரத்துல விரட்டுறேன் இருடி. அது உன்னால முடியாது. நானா விருப்பப்பட்டு இந்த ஆபீஸை விட்டு போனா மட்டும்தான் முடியும். நீ எல்லாம் என்ன நினைச்சா விரட்ட கூட முடியாது. ஏன் என் தலை முடிய கூட நகர்த்த முடியாது. போடா. ஏய் என்ன நீ மட்டும் வாடி போடி முட்டை கண்ணின்னு நான் மட்டும் ஈன்னு இழிச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்கணுமா? வாய திரும்பிட்டு உனக்கு. ராக்கி சார் இங்க பாருங்க ராக்கி, ஒரு மேனேஜர் பொசிஷனுக்கு உங்களை ரெஃபர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இன்னும் 1 or 2 monthsல எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மேனேஜர் பொசிஷனை நீங்க நான் கண்டிப்பா அச்சீவ் பண்ணிருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சார். இப்ப இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, இங்க கொலை விழும். சார், எனக்கு சிரிப்பு வருது, நான் சிரிக்கிறேன். கொஞ்சம் நீயும் அமைதியா இருமா. கொஞ்ச நேரம் 2 பேருமே அமைதியா இருங்க. இதுக்கே நீங்க கஷ்டப்பட்டா எப்படி? இந்த ஒரு பொண்ணையே சமாளிக்க முடியலன்னு சொல்லி மேனேஜர் ஐடினா இன்னும் நிறைய பொசிஷனுக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்க எப்படி சார்ட் அவுட் பண்ணுவீங்க? ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க ரெக்கவர் பண்ணுவீங்க சொல்லுங்க. இந்த ப்ராப்ளம் சரி பண்ணுங்க முதல்ல. ப்ராப்ளம் தான் சார், ப்ராப்ளம். அதுவும் இல்லாம இந்த மாதிரி உங்க மேல பிளாக் மார்க் வந்துச்சுன்னா எப்படி சொல்லுங்க? நல்லபடியா அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வழியை பாருங்க. உங்களை தான் நான் ரெஃபர் பண்ணிருக்கேன். இவளுக்கு கத்து கொடுத்துதான் நான் நல்ல பேர் வாங்கணும், அந்த மேனேஜர் பொசிஷனுக்கு வரணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை சார். சரிங்களா? நீங்க லோன் அப்ளை பண்ணிருக்கீங்களா? இங்க பாருங்க, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. லஸ்ட் உங்களுக்கு தான். எதுவா இருந்தாலும் எனக்கு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு. 2 பேரும் பேசி முடிவெடுத்துட்டு எதுவா இருந்தாலும் எனக்கு டிசிஷன் சொல்லுங்க. சும்மா நீயும் கொஞ்சம் அந்த பையனுக்கு சொல்றதெல்லாம் கேளுமா, கூட பேசாதமா. சார், எனக்கு அவரை பார்த்தாலே பயமா இருக்கு சார். அவர் எப்படி வரப்ப டெரரா இருக்காரு பாருங்க. ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. நான் அவர் சொல்றதை எப்படி சார் தட்டுவேன்? அவர் தான் உங்ககிட்ட சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா நீங்க வேற. அவரை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு பயம்னா பாத்துக்கோங்களேன். என்னமோ ராக்கி, அந்த பிள்ளைக்கு கரெக்டா ட்ரெயின் பண்ணுங்க. அந்த 2 கூமட்டை இருந்தானுங்களே அவனுங்க எப்படி இருக்கானுங்க? அவனுங்க ஓகே தான் சார். சிவலுக்கு முடிச்சுட்டு அவனுங்களுக்கு இருக்கு. சரி, என்னன்னு கரெக்டா எனக்கு மெயில்ல அப்டேட் பண்ணிருக்கேன். ஓகே சார். மேனேஜர் சார், போலாமா? ஏய் கோடிங் கத்துக்க. ஃப்ராடு. நீ எதை மீன் பண்ணி பேசுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஆனா நீ இருக்க பாரு, சரியான விஷம். எப்படிடி ஷாமேல உனக்கு பயம்? இதெல்லாம் நம்பணும் அப்படிதானே? அந்த பரதேசி மண்டை அவன் கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டான். அவனே நிழிச்சிட்டு போறான். செண்டி எப்படி என்ன டார்ச்சர் பண்ணணும்னே வருவியா இங்க நேரம்? மரியாதையா சொல்லிட்டேன், வேலையை விட்டுட்டு போயிரு சொல்லிட்டேன். சத்தியமா முடியாது. நீ முன்னாடி சொல்லும் போதே நான் கொஞ்சம் யோசிச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன ஓவரா டாமினேட் பண்ற. எனக்கு எதுவுமே தெரியாது, வராது, புரியாது அப்படின்னு சொல்லி. சோ இங்க இருந்து நான் போக மாட்டேன். சரியா? நான் இங்கதான் இருப்பேன். உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ. அதுவும் இல்லாம எனக்கு 2 சின்சியரான ஃப்ரெண்டு வர கிடைச்சிருக்காங்க. அந்த ஃப்ரெண்டை விட்டு என்னால பிரிய மனசே இல்லை. அந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் க்ளோஸ்னா பாத்துக்கீங்க. இங்க பாரு, இந்த ஆபீஸ்ல நீ எவனுங்க கிட்ட வேணா பேசு, அந்த 2 உருப்படாதவங்க கிட்ட மட்டும் பேசாத. இது வரைக்கும் கோடிங்ல ஏன்னு கூட அவனுங்களுக்கு தெரியாது. அவனுங்க கிட்ட பேசலன்னு வச்சுக்கோ, உனக்கும் அதே மாதிரிதான் இருப்ப, ஒண்ணுத்துக்கும் உதவாம. அத நான் பாத்துக்கிறேன். ஷார் கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு நீங்க எனக்கு சொல்லாதீங்க. ஓகேவா மேனேஜர்? சாரி இன்னும் மேனேஜர் ஆகல, டீம் லீடர். ஏய் சேக் அப்புறம் பி.
சீ, சரியான பைத்தியமாடி நீ. உன் மேல லைட்டா. இந்த லவ் டேலாக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. சேண்டி என்ன டார்ச்சர் பண்ணணும்னே வந்திருக்கியா நீ? ஏன்டி இப்படி படாத பாடுபடுத்துற என்ன? நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இந்த ஆஃபீஸ்க்கு வந்து உன் கூட ஒர்க் பண்ணி ஜாலியாக இருக்கணும்னு நினச்சி தான் உன்கிட்ட கேட்டேன். ஆனால் எப்படி 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 உனக்கு சுட்டு போட்டால் கூட டெவலப்பிங் வராது, கோடிங் வராது. உன் மண்டையில் களிமண் தான் இருக்கு. என்னென்ன வார்த்தை சொன்னேன். அதனால சின்ன நிமிஷம் இல்லை, ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். உன் பொசிஷனுக்கு நான் வர வரைக்கும் இந்த கம்பெனியில் தான் இருப்பேன். வந்ததுக்கப்புறம் வேணா யோசிக்கிறேன். புருஷ பேச்சை கேட்கணும் பத்தியா, அதான். நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கிட்ட பண்ணல, லைட்டா கிட்ட பண்ணதான். மரியாதையா ஓடிடு, இல்ல சேர தூக்கி அடிச்சிரும். சரி, இன்னைக்கு நைட்டு உங்க வீட்ல மீட் பண்ணுவோமா? வெக்கமாவே இல்லையா அப்படி உனக்கு? நான் ஏன் வைக்கப்படணும்? ஆ, இதுல வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்னுடைய வருங்கால புருஷன் உன்கிட்ட பேசுறதுக்கு நான் ஏன் வைக்கப்படணும் சொல்லு? அதுவும் இல்லாம இப்பெல்லாம் வீட்டுல யாருமே இருக்கிறது இல்ல, ரொம்ப போர் அடிக்குது. இந்த வேலை விட்டுட்டோம்னா இன்னும் போர் அடிக்கும். அதான் ஈவினிங் என்ன போகும்போது நீயே பிக்கப் பண்ணிக்கிறியா? உன் கூட நான் வந்துடுறேன். நானே இன்னும் அவன் வீட்டுலதான் இருக்கேன். கார்த்தி அண்ணா வீட்டுல தானே? ஆமா. சோ உன்னெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அடிக்கடிக்கு. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. வீடு வாங்கிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா ஆமா, நீ வீடு வாங்கி கல்யாணம் பண்ணி அதுக்குள்ள நான் கிழவியாவே ஆயிருவேன். கிழவி ஆயிட்டு என்னடா பண்ண முடியும்? வாயடி, சேர எடு. ஆபீஸ்ங்க, நம்ம வீட்டுல போய் வச்சுக்கலாம். மரியாதையா போயிரு. சரி, ஈவினிங் பார்த்துக்கலாம். பாய். வெளியே வரும்போது நீங்க எப்படியும் டிஎல்ல தானே வருவீங்க. அதுக்கு முன்னாடி நான் வேணா ஒண்ணு கொடுத்துட்டு போவா? ஒண்ணு என்னடி, இதோ 2 தரம் இருக்கு. வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன். ஏய் நில்லுடி. ஷோ, பைத்தியம்னு பார்த்தோம். ஆனா இது சரியாகாத பைத்தியம்னு இப்பதான் புரியுது. இந்த பைத்தியத்தை கல்யாணம் பண்ணி என்னென்ன பாடுபட போறான்னு எனக்கே தெரியல. ராக்கி, நீ செத்தடா. அம்மா, என்னென்ன பாடுபடுத்த போறான்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. போற வரைக்கும் போய் சமாளிப்போம். வேற என்ன பண்ண?